ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதுக்கப்புறமா நீங்க மே மாசத்துக்கு திருமலையோட திருப்பதி ரூம்ஸ் புக் பண்ண போறீங்க, 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ண போறீங்க, 500 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. வெப்சைட் வந்து புதுசா அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா அக்செப்ட் பண்ணக்கூடிய ஐடி ப்ரூஃப் எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆப்லயும் அண்ட் வந்து வெப்சைட்லயும் வந்து சேஞ்சஸ் வந்து நிறையவே நடந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் எதை யூஸ் பண்ணி நம்ம புக் பண்ணலாம் அப்படின்றத முன்னாடியே நீங்க பிளான் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஜூலை மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் இன்னைக்கு காலையில ஓபன் பண்ணாங்க. ஸோ வெப்சைட் அப்டேட் பண்ணிருக்கனால எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே வெயிட் பண்ணி ட்ரை பண்ணேன். ஸோ அந்த டைம்ல நான் வந்து கவனிக்கல. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த டைம் அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக் பண்றதுக்கு ஆதார் கார்டு மட்டும்தாங்க ஷோ ஆச்சு. ஆதாரும் பாஸ்போர்ட் மட்டும்தான் காட்டுச்சு. ஆப்லயே அதே மாதிரி தான் இருந்தது, வெப்சைட்லயும் இந்த சேஞ்சஸ் இருந்தது. ஓட்டர் ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இனிமே வந்து அங்க பிரதர்ஷன டிக்கெட் நம்ம ஆதார் கார்டு வச்சு மட்டும்தான் வந்து புக் பண்ற மாதிரி சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. இது முதல்ல வந்திருக்க சேஞ்சஸ். இந்த வெப்சைட் நம்ம எப்பயும் போல வந்துட்டு முன்னாடியே லாகின் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஆனா வந்து இன்னைக்கு அங்க பிரதர்ஷனம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த அங்க பிரதர்ஷனம் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் தான் இருந்தது. எனக்கு வந்து ஷார்ப்பா இந்த டேப் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி வர்றதுக்கு 10:01 ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த டேபே ரெஃப்ரெஷ் பண்ணேன். திரும்ப போயிட்டு ஹோம் பேஜ் போயிட்டு திரும்ப அங்க பிரதர்ஷனம் அந்த மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணும்போது தான் எனக்கு டேட்ஸ் வந்து ஷோ ஆச்சு. மொத்தமா ஒரு 3 நிமிஷத்துல புக்கிங் வந்து கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. ஒரு சில நண்பர்கள் வந்து நாங்கள் ஆப்ல வந்து ஃபாஸ்டா புக் பண்ணோம், வெப்சைட்ல புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ டிக்கெட் 750 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. அதனால எப்பவுமே ஃபாஸ்டா வந்து புக் ஆயிரும். ஸோ இந்த புக்கிங்ஸ்ல வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் இந்த வெப்சைட் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டைம் தான் ஓட்டர் ஐடி ஆப்ஷனை எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அங்க பிரச்சனை டிக்கெட் நம்ம ஆதார் கார்டு வச்சு மட்டும்தான் புக் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் இருக்க சேஞ்சஸ். ஸோ அடுத்ததான் வந்திருக்க சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, நம்ம திருமலை திருப்பதியோட அக்கமடேஷன்ஸ் வந்து புக் பண்ண போறோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டேட்ல அவைலபிள் இருந்துச்சு. நான் அதை வச்சு செக் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்போ எந்த அவைலபிளும் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல நான் செக் பண்ணும்போது திருப்பதி ரூம்ஸ் ஒரு 24ஆம் தேதி சீனிவாசன் ரூம் வந்து அவைலபிள் இருந்தது. அதுல தான் நமக்கு ஐடி ப்ரூஃப் செக்அப் வந்து நான் பண்ணேன். ஸோ இதுல வந்து அக்கமடேஷன் தான் பாருங்க செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏஜ் வந்து என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல ஐடி ப்ரூஃப் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ் வந்து நம்ம வெப்சைட்ல எடுத்த இமேஜ். வெப்சைட்ல வந்து உங்களுக்கு ஆதார் கார்டும் பாஸ்போர்ட் மட்டும்தான் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க திருமலை திருப்பதி ரூம்ஸ் புக் பண்றதுக்கு நம்ம ஓட்டர் ஐடி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பேரோட ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் கொடுத்து கூட ரூம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாத வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்க மே மாசத்துக்கு ரூம் புக் பண்ண வெயிட் பண்றீங்க அப்படின்னா ஸோ 2 பேர்த்தோட ஆதார் கார்டு நம்பர் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அதை வச்சுதான் நம்ம பண்ண முடியும். கீழ் திருப்பதியும் சேம் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து வெப்சைட்ல வந்திருக்க அப்டேட். ஓகே, ஆப்ல வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஓட்டர் ஐடி இருக்கா, அங்கேயும் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்றதுக்கான ஸ்கிரீன் ஷாட்டுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இமேஜ் வந்து அக்கமடேஷனுக்கு ஆப்ல நம்ம எடுத்த ஸ்கிரீன்ஷாட். இதுல வந்து உங்களுக்கு ஆதார் கார்டும் பாஸ்போர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் வந்து ஷோ ஆகுது. உங்களுக்கு ஆப்ல புக் பண்ணாலும் சரி, நீங்க வெப்சைட்ல புக் பண்ணாலும் சரி, ரெண்டுக்குமே சேம் ஐடி ப்ரூஃப் நம்ம ஆதார் கார்டு மட்டும் தான் இதுக்கப்புறமா ரூம் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த சேஞ்சஸ் இந்த புது வெப்சைட் வந்ததுக்கு அப்புறமா மாத்திருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. யாராவது மே மாசத்துக்கு நீங்க ரூம் புக் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா ஆதார் கார்டு டீடைல்ஸ் மட்டுமே நீங்க சர்வ் பண்ணிக்கோங்க. ஓட்டர் ஐடி எல்லாம் இனி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பாஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐயா இருந்தா மட்டும் தான் நம்ம பாஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டாவதா வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ். மூணாவதா என்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னா, நேத்து வந்து ஜூலை மாசத்துக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. இதுல கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா இந்த மாதிரி சேவாஸ் வந்து இருக்கும். இப்போதைக்கு ஜூலை மாசத்துக்கு நமக்கு சகஸ்கர தீபாலங்கார சேவாவும் ஆர்ஜித பிரம்மோற்சவமும் அவைலபிள் இருக்கு. இதோட ஐடி ப்ரூஃபுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஐடி ப்ரூஃப்ல என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இதுல ஒரு 5 ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து வெப்சைட்ல போயிட்டு நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த சேவா புக் பண்ண போறோம் அப்படின்னா ஆதார் கார்டு ஆப்ஷன் மட்டும்தான் வெப்சைட்ல வந்து ஷோ ஆகுது. ஓகே, இதே வந்து ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொன்னீங்களே, இப்போ வந்து இந்த ஐடி ப்ரூஃப் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஆப்ல போயிட்டு பண்ணும்போது 5 ஐடி ப்ரூஃப் வந்து காட்டுது. இது வந்து உங்களுக்கு ஆப்ல எடுத்த ஸ்கிரீன்ஷாட். இந்த ஆப் ஸ்கிரீன்ஷாட் பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி. இந்த பாஸ்போர்ட் தவிர நமக்கு 5 ஐடி ப்ரூஃப் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஆதார் கார்டை தவிர நான் வந்து இந்த ஜூலை மாசத்துல இந்த சேவா புக் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க டிரைவிங் லைசனோ பேன் கார்டோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா
ஆப்ல வந்து ட்ரை பண்ணுங்க. ஆப்ல வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல. இது வெப்சைட்ல மட்டும் தான் ஆதார் கார்டு ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல நம்ம வர்ச்சுவல் சேவால புக் பண்ணக்கூடிய ரூ. 500 தரிசன டிக்கெட்ல ஆல்ரெடியே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆப் வந்தப்பயே வெப்சைட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த சேஞ்சஸ் வந்து வரல. இது முன்னாடி இருந்தே இருக்கு. இதுல வந்து நமக்கு சேவா புக் பண்ணுவோம் இல்லையா? சேவா புக் பண்ணும்போது டேட் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன சேவாவோ அந்த சேவா கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதுல வந்து நமக்கு ஐடி ப்ரூஃப் என்ன வந்து ஷோ ஆகுது அப்படின்னா ஆதார் கார்டும் பாஸ்போர்ட் மட்டும்தான் வெப்சைட்ல வந்து ஷோ ஆகுது. இதுவே நீங்க ஆப்ல புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்படின்ற எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்து அதுல ஷோ ஆகும். இது வந்து ஆப்ல எடுத்த ஸ்கிரீன்ஷாட். இந்த ஆப்ல பாருங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடி 2 ஆப்ஷனுமே இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து ரூ. 300 தரிசன டிக்கெட்டை என்னோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அதனால புக் ஆகுமா என்ன அப்படின்ட்டு எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓட்டர் ஐடி வச்சு புக் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ல வந்து சேவா புக் பண்ணிட்டு நீங்க தர்ஷன் டிக்கெட் இதுல லாகின் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து முன்னாடி இருந்தே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 அப்டேட்டும் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னென்ன சேஞ்சஸ் ரீசெண்டாக வந்திருக்கிறது இன்னைக்கான அங்க பிரதர்ஷன புக்கிங்ல ஆதார் மட்டும் அப்படின்ற ஆப்ஷனும் திருப்பதி திருமலை ரூம்ஸ் புக்கிங்ல வந்திருக்கக்கூடிய ஆதார் மட்டும் அப்படின்ற ஆப்ஷன் வெப்சைட்லயும் ஆப்லயுமே வந்து ஒரே மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜித சேவா டிக்கெட் கல்யாணோற்சவம் மூஞ்சல் சேவா இது வந்து ஆப்ல 5 ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்க முடியும். வெப்சைட்ல வந்து ஆதார் கார்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எதுக்கு 300 தரிசனத்தோட நான் லிங்க் பண்ணி சொன்னேன் அப்படின்னா சப்போஸ் 300 தரிசனத்திலையும் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நிறைய பேர் புக் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் கொடுப்பாங்களா அப்படின்றது நமக்கு புக்கிங் வந்து அஃபிஷியலா ஓப்பன் ஆனா மட்டும்தான் தெரியும். சப்போஸ் எதுக்கும் நீங்க வந்து ஆதார் கார்டையும் ரெடியா வச்சுக்கோங்க, ஓட்டர் ஐடியும் ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ கன்ஃபார்மா டிக்கெட் வேணும் அப்படின்னா நீங்க ரெண்டையுமே ரெடியா வச்சுக்கோங்க. ரொம்ப ப்ரிஃபரன்ஸா நீங்க வந்து ஆதார் கார்டு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டரு. ஏன்னா நிறைய பேர் வந்து சம்மர் லீவ் அப்படின்றனால 300 தர்ஷனத்துக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க புக் பண்றதுக்கு. அப்போ வந்து நம்ம அந்த டைம்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால யார் யாருக்கு புக் பண்ண போறீங்களோ அவங்களோட ஆதாரம் மட்டும் ஷோ பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வெப்சைட்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ். இன்னைக்கு புக்கிங் வந்து ரொம்ப டஃப்பா இருந்துச்சு அப்படின்னா டஃப்ன்ட்டு இல்லை, எப்பயுமே அங்க பிரச்சனை கொஞ்சம் ஃபாஸ்டா தான் புக் ஆகும். பட் நமக்கு அந்த பேஜ் அவைலபிள் காட்டினதுமே புக் பண்றது ஓரளவுக்கு ஈஸியா இருந்துச்சு. நிறைய பேர் ஆப்ல தான் ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ ட்ரை பண்ணுங்க. ரெண்டுமே வந்து இப்போ ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றனால நமக்கு சேமா தான் இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷனும் நேத்து வந்து சர்வர் எரர் இருந்தது. ஆனா நைட்டு வந்து அந்த அளவுக்கு எரர் இல்லைங்க. ஸோ நார்மலா தான் இருக்கு. யாரும் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் நம்ம எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேல ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி நீங்க கொடுத்துருக்க மொபைல் நம்பர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்றது லாகின் பண்ணிட்டு நீங்க செலக்ட் பண்ணாலே நெக்ஸ்ட் வந்து உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரி வந்து வந்துடும். ஆல்ரெடி நம்ம வந்து செலக்ட் பண்ணி சேவாவுக்கு வந்து செலக்டருக்கு அப்ளை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன சேவாவுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்குது இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆனால் 300 ஓப்பன் ஆனால் தான் நமக்கு அது எந்த அளவுக்கு இருக்குது. 500 தர்ஷன் டிக்கெட் நம்ம நார்மலாக லாகின் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுலேயும் லாகின் ப்ராப்ளம் வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நமக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஃப்ரீ தான். இதுக்கும் நமக்கு ஏதாவது ஐடி சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஓப்பன் பண்ணும்போது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். தேவைப்படுறவங்க உங்களோட ஆதார் கார்டெலாம் ஃபோட்டோ எடுத்து 1 MBக்குள்ளே வந்து ப்ரௌஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஃபைல் சைஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு ஃபைல் ரெடியூஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து வரும். அதில் போயிட்டு எத்தனை MBக்குள்ளே வேணுமோ நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 MB அப்படின்னா உங்களோட ஃபைல் வந்து கேபியில் இருக்குது அப்படின்னா அது வந்து அப்லோட் ஆகுங்க. கேபின்றது எம்பியை விட கம்மி சைஸ் தான். ஸோ அதனால உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை, அப்லோட் ஆகும். பிடிஎஃபா இருக்கு, ஜேபிஜியா இருக்குன்னா எப்படி வேணாலும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு போட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க போதும். ஸ்கேன் பண்ணணும்னு கூட தேவையில்லை. எல்லாரோட ஐடி ப்ரூஃபும் கொடுக்க தேவையில்லை. அதாவது ஸ்போர்ட்ஸ் போறாங்க, சீனியர் சிட்டிசன் போறாங்கன்னா 2 பேரோட டீட்டெயில்ஸும் கொடுக்க தேவையில்லை. ஒருத்தரோட ஆதார் கார்டு மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதும். டீட்டெயில்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.